தமிழக வெற்றிக் கழக தலைவரும் முதலமைச்சருமான விஜயிடமிருந்து விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை திரும்பப் பெற்றிருக்கிறார் சங்கீதா. இதனால் முதலமைச்சர் விஜய் மற்றும் அவரது மனைவி சங்கீதா இடையேயான விவாகரத்து வழக்கு முடிவுக்கு வந்திருக்கிறது. தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக வலம் வந்து பின்னாளில் அரசியல் ஆர்வத்தால் தமிழக வெற்றிக் கழகத்தை ஆரம்பித்து சமீபத்தில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக பதவியேற்றார் விஜய். விஜய்க்கும் அவரது ரசிகையாக இருந்த சங்கீதாவுக்கும் கடந்த 1999ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி மிக பிரம்மாண்டமாக திருமணம் நடைபெற்றது. லண்டனில் வசித்து வந்த தொழிலதிபரின் மகளான சங்கீதா விஜயினுடைய தீவிர ரசிகையாக இருந்து பின் இரு வீட்டாரினுடைய சம்மதத்துடன் காதலாக மாறி திருமணத்தில் முடிந்தது. இவர்களுக்கு ஜேசன் சஞ்சய் என்ற மகனும் திவ்யா சாஷா என்ற மகளும் இருக்கின்றனர். சஞ்சய் தற்போது சிக்மா படத்தை இயக்கியிருக்கிறார். விரைவில் அந்த திரைப்படம் வெளியாக இருக்கிறது. விஜய் சங்கீதா தம்பதியரிடையே கடந்த 2 ஆண்டுகளாகவே கருத்து வேறுபாடு நிலவி வந்ததாக தகவல் வெளியாகி இருந்தது. விரைவில் அவர்கள் பிரியக்கூடும் என்றும் சில மாதங்களுக்கு முன்பு சமூக வலைதளங்களில் பரவிய தகவல் அனைவரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அதற்கு ஏற்றாற்போல விஜயினுடைய திரைப்பட நிகழ்வுகளிலும் அரசியல் நிகழ்வுகளிலும் சங்கீதா பங்கேற்கவில்லை. இதனால் இவர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது உறுதி செய்யப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் விஜய் பிரபல நடிகை ஒருவருடன் தொடர்பில் இருப்பதாக கூறி அவரிடமிருந்து விவாகரத்து கோரி கடந்த பிப்ரவரி மாதம் சங்கீதா நீதிமன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக வழக்கு தொடர்ந்தார். செங்கல்பட்டு முதலாவது குடும்ப நல நீதிமன்றத்தில் சங்கீதா தாக்கல் செய்த மனுவில் சிறப்பு திருமண சட்டத்தின் கீழ் தனக்கு விவாகரத்தும் நிரந்தர ஜீவனாம்சமும் வேண்டும் என்று கோரியிருந்தார். விஜய் தமக்கு தெரிந்த மற்றொரு நடிகையுடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பதாக சங்கீதா மனுவில் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தார். கடந்த சில வருடங்களாகவே விஜய் தன்னை குடும்ப வாழ்க்கையில் இருந்தும் சமூகம் மற்றும் தொழில்முறை நிகழ்வுகளில் இருந்தும் முற்றிலும் ஒதுக்கி வைத்ததாக சங்கீதா குறிப்பிட்டிருந்தார். இந்த தொடர் புறக்கணிப்புகள் தனக்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கும் கடுமையான மன உளைச்சலையும் சமூகத்தில் பெரும் அவமானத்தையும் ஏற்படுத்தியதாக சங்கீதா வேதனை தெரிவித்திருந்தார். அதே வேளையில் இந்த விவாகரத்து வழக்கினுடைய பின்னணியில் நீலாங்கரையில் உள்ள குடியிருப்பு வீட்டில் தொடர்ந்து வசிக்கின்ற உரிமை மற்றும் நிரந்தர ஜீவனாம்சம் சார்ந்த கோரிக்கைகளை சங்கீதா தரப்பு முன்வைத்தது. இந்த சூழ்நிலையில் பாதுகாப்பு காரணங்கள் மற்றும் மக்கள் கூட்டத்தை தவிர்க்கும் பொருட்டு காணொலி காட்சி வாயிலாக விசாரணையில் பங்கேற்க அனுமதி கோரப்பட்ட போதில் நீதிமன்றம் நேரில் ஆஜராக உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் முதலமைச்சர் விஜயினுடைய மனைவி சங்கீதா விவாகரத்து கோரி தாக்கல் செய்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. கடந்த ஜூன் 15ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் இருவரையும் சமரச மையத்திற்குத்தான் அனுப்ப வேண்டும் என கூறி வழக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதியான இன்று ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இந்த நிலையில்தான் இன்றைக்கு மீண்டும் முதலமைச்சர் விஜயினுடைய மனைவி சங்கீதா தாக்கல் செய்த விவாகரத்து மனு விசாரணைக்கு வந்தது. இதுவரை 3 முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சங்கீதா விஜய் தரப்பு நேரில் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த நிலையில் சட்டப்பேரவை நடப்பதால் விவாகரத்து வழக்கை வேறு தேதிக்கு ஒத்திவைக்க முதலமைச்சர் விஜய் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இன்றே விசாரிக்க வேண்டும் என வீடியோ கான்ஃபரன்ஸ் வாயிலாக ஆஜரான சங்கீதா வைத்த கோரிக்கையை ஏற்று பிற்பகலுக்கு விசாரணையை ஒத்திவைத்து செங்கல்பட்டு நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார். இந்த நிலையில் லண்டனில் இருக்கின்ற சங்கீதா வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் நீதிமன்றத்தில் ஆஜரானார். இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் விஜயிடமிருந்து விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை திரும்ப பெற்றார் சங்கீதா. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி சுஜாதா முதல்வர் விஜய் மற்றும் சங்கீதா விவாகரத்து வழக்கை அதிகாரப்பூர்வமாக முடித்து வைத்து உத்தரவிட்டார். இந்த திடீர் திருப்பம் அரசியல் மற்றும் சினிமா வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை பேசுபொருளை ஏற்படுத்தியிருக்கிறது.